கொடுத்த நிஅமத்து காட்டப்பட வேண்டும். சில பேர் கோடீஸ்வரனாக இருந்துட்டு கிழிஞ்ச பனின்னு போடுவாங்க, சும்மா ஊருக்கு அவர் மொசாவருன்னு சொல்கிறதுக்காக. உள்ளுக்குள்ளே கத்தையாக எண்ணிட்டு இருப்பார். ஆனால் வெளியில் என்னடான்னா கிழிஞ்ச பனியன். ஃபல்யுரஅஸ்ரு நிஅமத்தில்லாஹி அலைக், அல்லாஹ்வுடைய நிஅமத்து பார்க்கப்பட வேண்டும். இப்போ என்னன்னா இது எல்லாமே கல்வியானா இல்லை, இவைகள் ஒழுக்கங்கள். தலைமுடியை வெட்ட சொல்கிறாங்க, வேற நிறத்தில் ட்ரெஸ் போட சொல்கிறாங்க, தலையை சீவிக்க ஒழுக்கமாங்கிறாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடாதேங்கிறாங்க. இதுவெல்லாம் என்ன? முஅல்லிமாக இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த உலூமுகள் அல்ல, இவைகள் ஆதாபுகள். என்ன தெரிகிறது தெரியுமா? ஒரு தேர்ந்த நல்லாசிரியருக்கு அடையாளம், ஒரு கல்வி நிறுவனத்திற்கு அடையாளம் வெறுமனே நாலேஜுகளை கொடுப்பதை விட, பக்கம் பக்கமாய் புத்தகங்களை படிக்க கொடுப்பதை விட அவர்களை ஒழுக்க சீலர்களாக உருவாக்கினால் மட்டும்தான் அதுக்கு பேர் கல்வி கூடம். நாம தான் உருவாக்கி ஆக வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் கல்லூரிகளில் உங்கள் மாணவர்களை படிக்க வைக்கிறீர்கள், அவன் பட்டம் வாங்கினால் பத்தாது, மந்த்லி நல்ல சேலரி வந்தால் அது மட்டும் பத்தாது, அவன் சமூகத்திலே ஒழுக்க மேம்பாடோடு இருப்பவனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குற்றச் செயலிலேயும் தலை குடிந்து இவருடைய மகன் இவர் ஃபுலானி பின் ஃபுலானி படி செய்து விட்டான் என்று ஒரு குறை உள்ள வரலாறு பதியக்கூடாது என்றால் தருகிற கல்வி ஒழுக்கத்தோடு இருப்பதல்ல, இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு இருந்துவிட்டால், இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு இருந்துவிட்டால் அநேகமாக இந்த கல்லூரிகளில் எல்லாம் உண்டு என்று நினைக்கிறேன். வாரத்துக்கு எத்தனை பிரிடுகளோ இஸ்லாமிய ஒழுக்கங்களுக்கென்று தனியாக பிரிடு வேண்டும், தனியாக பிரிடுகள் வேண்டும். ஏன்னா பிள்ளைகளை நாம் வளர்க்கணும். தர்பியத்துல் அவுலாதுன்னு ஒரு செய்தி இருக்கா இல்லையா? தர்பியத்து அப்படிங்கிறதே மனுஷனுக்கு மட்டும்தான். ஆடு மாடுக்கு தர்பியத் தேவையில்லை, நாய் நரி எதுக்கும் தேவையில்லை, பூனை எதுக்கும் தேவையில்லை. அதெல்லாம் பிறந்த உண்ணவே தர்பியத்தாயிரும். பிறந்த 5வது நிமிஷம் பூனைக்கு நாய்க்கெல்லாம் யார் துஷ்மன்னும் தெரியும், யார் தோஸ்துன்னு தெரியும், ரெண்டும் தெரியும். யாராவது தோஸ்து பக்கத்தில் வந்தால் நிற்கும். இதே ஒரு எலி பூனையை பார்த்த உடனே ஓடிடும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே உள்ளே ஃபீட் பண்ணியாச்சு, எல்லாம் ஏற்கனவே வச்சுட்டான். அவன் வர்றான்ல, அவன் உனக்கு எதிரி. இந்த இவர் வர்றாருல, இவர் தோஸ்து. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. யார்? நம்ம பிறந்து 1 வருஷம் வரைக்கும் அழுக வேண்டியது. ஓன்னு எப்போ பார்த்தாலும் அழுக. அந்த அழுகையினுடைய டிரான்ஸ்லேஷனும் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அம்மா மட்டும்தான் சொல்லுவா, இப்போ பசிக்கு அழுகுது, இப்போ தூக்கத்துக்கு அழுகுது, இப்போ ஏதோ வயிறு வலின்னு அழுகுது. நமக்கு எல்லாம் ஒரு அழுகையே தான் தெரியுது. அல்லாஹ் தாய்க்கு அந்த அழுகை என்கிற லுகத்துடைய தர்ஜு